அனைவருக்கும் வணக்கம். இன்று பிப்ரவரி 4ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க அதை பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்கிளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல் தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் தான், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. திஸ் இஸ் ஒன்லி இன்ஃபர்மேஷன். நம்ம சொல்கிற தகவலில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். செபி ஸ்டடி தகவலாக கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்ட்ராட்டஜியில் நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர், எனக்கு தெரிஞ்ச தகவலாக நண்பரை ஷேர் பண்ண மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி இதெல்லாம் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் இருக்கும், ஃபண்டமெண்டலி வீக்கான ஸ்டாக் இருக்கும். நாங்கள் சொல்கிறது ஒன்லி தகவல் மட்டும்தான். அதுவும் எல்லாமே இன்றைய ஃப்ரெஷ் தகவல் தான். நீங்கள் நம்ம பார்க்காத ரிசல்ட்டு, டிவிடெண்ட், அப்கமிங் போர்டு மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். ரிசல்ட் தான் நிறைய கம்பெனியோட ரிசல்ட் இருக்குது. நீங்கள் மார்க்கெட்டோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வழக்கம் போல் எஃப்ஐஎஸ் விற்கலை, இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. இது வழக்கத்துக்கு மாறாக 809 கோடிக்கு ஓவரால் பை பண்ணியிருக்காங்க நம்ம எஃப்ஐஎஸ். டிஐஎஸ் பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக விற்றுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 430 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கினா நாங்கள் விற்போம், நீங்கள் விற்றீங்கன்னா நாங்கள் வாங்குவோம், நாங்கள் விற்றா நீங்கள் வாங்கணுங்கிற பாலிசியில் இருக்காங்க. ஸோ அவங்க விற்றுருக்காங்க எஃப்ஐஎஸ் ஃபஸ்ட் டைமாக வாங்கியிருக்காங்க. விற்றது நம்ம டிஐஎஸ் தான் இன்றைக்கி விற்றுருக்காங்க. ரெண்டு பேருமே வாங்கியிருந்தாங்கன்னா மார்க்கெட்டு இன்னும் மேலே போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி ஜுவல்லர்ஸ் லிமிடெட் கேன் பேஸ் 15 ரூபா, 146 கோடி ப்ராஃபிட் இந்த காலத்தில். இது 27 நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம். போன வருஷத்தோட இது கோட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 173% உயர்ந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு 27 போஸ்ட் பண்ணியிருக்காங்க பிசி ஜுவல்லர்ஸ். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது, அதர் இன்கம்ல 44 கோடி வந்திருக்கு. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டில் இருந்த கம்பெனி இப்போ ப்ராஃபிட்டுக்கு திரும்பிட்டு இருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயமா இருக்குது இந்த ஸ்டாக்குக்கு. ஜேகே டயர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 313 ரூபா கேன் பேஸு, 53 கோடிக்கிட்டே நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இல்லை 77% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ கம்பெனி ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க 52 கோடி. பட் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்லை வீழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். 77%. ஸோ ரிசல்ட்டே டவுனாக இருக்குது. நண்பர் ஒருவா கேட்டிருந்தாரு, நான் கமெண்ட்டில் பதில் சொல்லலாம். ஏன்னா கமெண்ட்டில் பதில் சொல்லிட்டேன்னா அது காணாமல் போயிடும். நான் எந்த கமெண்ட்டுக்கெலாம் பதில் சொல்லியோ அதுக்கு நான் டைமுக்காண்டி வெயிட் பண்ணணும்னு அர்த்தம். சில கமெண்ட் எனக்கு பதில் தெரியாது, அதனால் பதில் சொல்ல மாட்டேன். மற்றபடி நார்மல் கமெண்ட்டை நான் பதில் சொல்லிட்டேன்னா காணாமல் போயிடும், எனக்கு மறந்துடும். ஸோ அதனால தான் நான் கமெண்ட் பண்ணாமல் பதில் சொல்லாமல் இருந்தால் அந்த கமெண்ட் எனக்கு காட்டிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் நம்மளோட ஸ்டாக் வியாபாரிச்சு. ஜேகே டயரை பற்றியும் கேட்டிருந்தாரு, மதர்சோனியும் பற்றி கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் இது நம்ம ஹாப்பியஸ்ட் மைண்டை பற்றி கேட்டிருக்காங்க. ஹாப்பியஸ்ட் மைண்ட் ரிசல்ட் இன்றைக்கி தான், பட் இன்னும் வழி வரல. ஸோ அது வந்ததுக்கப்புறம் நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா லிமிடெட் கேன் பேஸ் பார்த்தீங்கன்னா 1150 ரூபா, 44 கோடி ப்ராஃபிட். இது 49% வந்திருக்கு. ஸோ 29 ஒரு சூப்பரான ரிசல்ட்டை வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் குவார்ட்டரில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டாடா பவர் கம்பெனி லிமிடெட் 362 ரூபா கரண்ட் பேஸு, 1188 கோடி ப்ராஃபிட். 10% வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க டாடா பவர் அண்ட் கோ. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான ரிசல்ட் தான். மறுபடியும் 10% ஒரு டீசனான ரிசல்ட்டு. ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 721 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 100 கோடி ப்ராஃபிட். 21% வந்திருக்கு. சேல்ஸ், இபிட்டா, நெட் ப்ராஃபிட் எல்லாமே 22% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை 27 போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். நண்பர் ஒரு கீழே இபிஎஸ் இருக்குது, அந்த இபிஎஸை பற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு. பட் இப்போதைக்கு நான் சொல்ல முடியல, கொஞ்சம் நியூஸ் அதிகமாக இருக்க காரணத்தில். நான் எல்லாம் டீட்டெயிலாக சொன்னேன்னா வேறு வீடியோ ரொம்ப லென்த்தி ஆயிரும், எனக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இப்போதைக்கு சுருக்கமாக சொல்லிடுறேன். போக அதை பற்றி நான் டெவலப் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபிபீம் அவென்யூ லிமிடெட் 23 ரூபா கரண்ட் பேஸு, 64 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 49% வந்திருக்கு. ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. இதுக்கு அதர் இன்கம்மாக ஒரு காரணம். ஸோ நல்ல ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்ஃபிபீம் அவென்யூ. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பங்கு பைசாலோ டிஜிட்டல் லிமிடெட் 44 ரூபா கரண்ட் பேஸு, 62 ரூபா 62 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 10% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது 10% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது குவார்ட்டரில் 25% வந்திருக்கு. ஸோ ஓவரால் நல்ல ரிசல்ட் தான். பட் இருந்தாலும் ஈரோனியில் பார்க்கும்போது சின்ன ரிசல்ட்டாக இருக்குது. ரொம்ப நாளாக வீழ்ச்சி அடைஞ்சிட்டு ஒரு பங்கு. இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமாவது கொஞ்சம் மேலே வருதான்னு பார்க்கலாம். ஏசியன் பெயிண்ட்ஸ் லிமிடெட் 2354 ரூபா கரண்ட் பேஸு, 1128 கோடி ப்ராஃபிட். 23% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஒரு பெரிய வீழ்ச்சி தான். ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா டவுனாக இருக்குது ஈரோனியில். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பங்கு ஆஜாத் இன்ஜினியரிங் லிமிடெட் கேன் பேஸ் 1485 ரூபா, 23 கோடி ப்ராஃபிட்டு. 41% வந்திருக்கு. ஸோ சூப்பரான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆஜாத் இன்ஜினியரிங் லிமிடெட். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய பங்கு தனலட்சுமி பேங்க் லிமிடெட் 25 ரூபா கரண்ட் பேஸு, 20 கோடிக்கிட்ட ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 559% வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க தனலட்சுமி பேங்க். க்ராஸ் என்பிஏ 3.82 இருந்தது, இப்போ 3.53 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 1.12 இருந்தது, இப்போ 0.86 குறைச்சிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சூப்பராக குறைச்சிருக்காங்க. நல்ல ரிசல்ட்டையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க தனலட்சுமி பேங்க் லிமிடெட். நல்ல ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 400 ரூபா கரண்ட் பேஸு, 54 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டவுன் ஆயிருக்கு. இப்போ நெட் ப்ராஃபிட் 23% வந்திருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் மட்டும் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ரிசல்ட்டு திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நான் பார்க்கக்கூடிய பங்கு கொஞ்சம் வேகமாக வாங்க, ஃபாஸ்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ சேவ் பண்ண டைமு. நான் நிறைய பேர் நண்பர் கூட சேர்த்துறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுகிறீங்கன்னு. காரணம் ஒன்றும் இல்லை, உங்கள் டைமும் சேவ் பண்ணணும், என் டைமையும் சேவ் பண்ணணும். அந்த காரணத்தினால தான் பட் லென்த்தியாக போட்டால் எனக்கு தான் வருமானம். பட் இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக தான் போடுறேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுறேன். நீங்கள் வேணால் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க, இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக பார்க்கணுன்னா ப்ளேபேக் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துருங்க, இன்னும் ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்.
ஸோ இனி அடுத்த பார்க்கக்கூடிய பங்கு தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட் லிமிடெட் 78 ரூபா கரண்ட் ப்ரைஸு 12 கோடி ப்ராஃபிட் ஈவனியில் 157% வந்திருக்கு. அதில் இன்கமே இருந்திருக்கு. அதனால தான் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ். டைட்டன் கம்பெனி லிமிடெட் 3598 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 1047 கோடி ப்ராஃபிட் ஈவனியில் எந்த ஒரு பெரிய மாற்றம் இல்லை. ஒரு 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பட் சேல்ஸ் நல்லா 25% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் டவுன் ஆயிருக்கு. அதனால தான் 1% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பவர் கேட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 285 ரூபா 3862 கோடி ப்ராஃபிட் ஈவனியில் ஒரு 4% வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இது ஒப்பிட்டு பார்க்கும்போது ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. கொஞ்சமாக டவுனாக இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க ₹3.25 ஒரு ஷேருக்கு டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 1.25% கிட்ட வருது. ரெக்கார்ட் டேட் வந்து 7 February. இதோட பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 28 February அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து பவர் டிரான்ஸ்மிஷனில் இருக்காங்க. ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் லிமிடெட் 1746 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 162 கோடி ப்ராஃபிட் ஈவனியில் 21% வந்திருக்கு. ஸோ ஈவனியரை மட்டும் பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட். ஏன்னா 20%க்கு மேலே போயிருக்கு. அதே நம்ம டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹8.50 டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு 0.5% வருது டிவிடெண்ட். இதுக்கான ரெக்கார்ட் வந்து 8 February. இதோட பேமெண்ட் வந்து 21 February அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து ஃபார்மசூட்டிக்கலில் இருக்காங்க. ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 120 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 21 கோடி ப்ராஃபிட் ஈவனியில் 42% வந்திருக்கு. ஸோ ஈவனியில் ஒரு சூப்பரான எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டை ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி வழக்கமாக டிவிடெண்ட் தருவாங்க. அதுமாதிரி ₹1 தராங்க ஒரு ஷேருக்கு. 1-2 டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். 3 டிவிடெண்ட் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனியாகவும் இருக்காங்க. ஸோ டிவிடெண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4% கிட்ட வருது. ரெக்கார்ட் வந்து 10 February. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். இதோட பேமெண்ட் வந்து 5 March அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். டொரண்ட் பவர் லிமிடெட் 1350 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 489 கோடி ப்ராஃபிட் ஈவனியில் 31% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் சேல்ஸ் 2% தான். பட் நெட் ப்ராஃபிட் வந்து சூப்பராக வந்திருக்கு. அது காரணம் வந்து அதர் இன்கமும். ஸோ நம்ம ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்டு ஈவனியரில் டொரண்ட் பவர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹14 டிவிடெண்டாக தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் 1% வருது. ரெக்கார்ட் வந்து 12 February. செக்டர் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் பவர் யூட்டிலிட்டியில் இருக்காங்க. இதோட பேமெண்ட் வந்து 6 March அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அடுத்ததாக பார்க்க மேஜிஸ்டிக் ஆட்டோ லிமிடெட் 434 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 2,25,00,000 வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து ப்ராஃபிட்லேருந்து இப்போ லாஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டு ஒரு பெரிய வீழ்ச்சி தான். சேல்ஸ் இபிட்டாலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு அதர் இன்கம் தான் முக்கிய காரணம். அதர் இன்கமில் பெரிய அமௌண்ட் வெளியே போயிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால ரிசல்ட் ஆனது வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட்டு டவுனாக இருக்குது மேஜிஸ்டிக் ஆட்டோட ரிசல்ட்டு. ஸோ இதுக்கு மெயின் காரணம் அதர் இன்கம் தான். இந்த வாட்டி அதர் இன்கமில் ஒரு பெரிய அமௌண்ட் வெளியே போயிருக்கு. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹5 தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் வந்து 1%. ரெக்கார்ட் சீட் வந்து 14 February. செக்டர் வந்து டைவர்சிஃபைட் கமர்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க மேஜிஸ்டிக் ஆட்டோ. கிர்லோஸ்கர் ஃபெரோஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 544 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 61 கோடி ப்ராஃபிட். என்ன தான் 61 கோடி ப்ராஃபிட் பண்ணாலும் போன வருஷத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வீழ்ச்சி கிட்டத்தட்ட 35% வீழ்ந்திருக்கு. இல்லை வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுமாதிரி காட்டன் கோட்லையும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ ரிசல்ட் வந்து டவுனாக இருக்குது. அதுமாதிரி டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹3 தராங்க. கரண்ட் ப்ரைஸ்க்கு டிவிடெண்டில் 0.5%. ரெக்கார்ட் வந்து 14 February. செக்டர் பார்த்தீங்கன்னா செக்டர் பி காயினில் இருக்காங்க கிர்லோஸ்கர் ஃபெரோஸ். அடுத்து நம்ம பார்க்கறது எல்லாமே அப்கமிங் போர்டு மீட்டிங். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறேன். கருடா கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் 126 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 7 February போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் தரல. பொறுத்து தான் பார்க்கணும் இந்த மாதிரி டிவிடெண்ட் தராங்கன்னு. ஆயில் இந்தியா லிமிடெட் 405 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 7 February போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷனில் இருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் ₹8.50 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ₹2, ₹3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏதாவது ஒரு டிவிடெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யுனைடெட் வேன் டியர் ஹோர்ஸ் லிமிடெட் 124 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 7 February போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டான ரெக்கார்ட் வந்து 12 February. செக்டர் வந்து ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ₹1.50 இந்த டிவிடெண்ட் போன வருஷம் கொடுத்துருக்காங்க. 2 தடவை கொடுத்துருக்காங்க. ஆர்டிமைஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட் லிமிடெட் 24 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 7 February போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 11 February நினைக்கிறேன். மிஸ்டேக்காகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது ரெக்கார்டு. ஸோ ஒரு தடவை வெரிஃபையும் பண்ணிக்கோங்க. செக்டர் வந்து அதோட எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் தரல. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். QTO ஃபைனான்ஸ் லிமிடெட் 62 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 10 February போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட்டு ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா 21 February டிவிடெண்ட்கான ரெக்கார்டு. செக்டர் வந்து NBFC டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 15 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. கேண்டபிள் ரீட்டைல் இந்தியா லிமிடெட் 317 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 10 February போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் வந்து கார்மெண்ட்ஸ் அண்ட் அப்ரைல்ஸில் இருக்காங்க. 50 பைசா 40 பைசா அந்த ரேஞ்சில் டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க போன வருஷத்தில். ஹுதாத்மாக்கி இந்தியா லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 229 11 February போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங்கில் இருக்காங்க. போன வருஷம் ₹5 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஹுதாத்மாக்கி இந்தியா லிமிடெட். இது இந்தியில் சொன்னால் கொஞ்சம் தப்பான வார்த்தையாயிரும். இந்த பேர் அப்படி வச்சுருக்காங்க. கேம்பஸ் ஆக்டிவேர் லிமிடெட் 277 ரூபா கரண்ட் ப்ரைஸ் 11 February போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் டிவிடெண்ட்கான ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 17 February. செக்டர் வந்து ஃபுட்வேரில் இருக்காங்க. இது வரைக்கும் டிவிடெண்ட் தந்த மாதிரி தெரியல. ஸோ என்ன டிவிடெண்ட் தருவாங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். வேறு வழி இல்லை. இர்கான் இன்டர்நேஷனல் லிமிடெட் 192 ரூபா கரண்ட் ப்ரைஸ்
11 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. 17 ஃபெப்ரவரி தான் ரெக்கார்ட் டேட், டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட். செக்டர் வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ₹1.80 போன வருஷம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ₹1.30 கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. பெர்சிசியன் வயர்ஸ் இந்தியா லிமிடெட் ₹160 கரண்ட் பேஸ். 12 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் வந்து 18 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து அலுமினியமில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 3 தடவை கொடுத்துருக்காங்க. 30 பைசா, 40 பைசா, 35 பைசா. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் HAL ₹3729 கரண்ட் பேஸ். 12 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட்டு. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் வந்து 14 ஃபெப்ரவரி. செக்டர் வந்து ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸு. போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபெப்ரவரியில் ₹22, ஆகஸ்ட்டில் ₹13 கொடுத்துருக்காங்க. IOL கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மாசிட்டிக்கல் லிமிடெட் ₹365 கரண்ட் பேஸ். 12 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட் அறிவிக்கிறாங்க. செக்டர் ஃபார்மாசிட்டிக்கல் போன வருஷம் பார்த்தீங்கன்னா ₹5 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. வருஷத்துக்கு 1 டிவிடெண்ட் தராங்க. NCL இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 218. 12 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் டிவிடெண்ட் ரிசல்ட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ₹1.50, அதுமாதிரி ₹2.50 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர் தமிழில் பார்த்துருப்பீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா GST ஆஃபீஸ் தான் நினைக்கிறேன். ஜாயின்ட் கமிஷனர் டாக்ஸ் பேயர் சர்வீசஸ் சர்க்கிள், திருச்சூர், கேரளா. அங்கேருந்து அந்த ஆர்டர் பேருக்கு GSTக்கான பெனால்ட்டி நோட்டீஸ் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 கோடியே 14 லட்சம் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் அண்ட் வேரியஸ் பெனால்ட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. பெனால்ட்டி ஆஃப் 24 crores, அதாவது 24 கோடி ப்ளஸ் அதோட வித் இன்ட்ரெஸ்ட் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ GST நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. அதுக்கு கம்பெனியாக தான் பதில் சொல்லணும்ல அவங்க சொல்லியிருக்காங்க. எங்கள் ஆலோசனை ஃபைனான்ஷியல் அட்வைஸ்ட்டை கேட்டோம், லீகல் அட்வைஸ்ட்டை. அவங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, இதெல்லாம் நம்ம கோர்ட்டில் போய் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க, ஏன்னா கோர்ட்டில் போய் பார்த்துருவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன மாதிரி பண்ணாங்கன்னு. இதுதான் இந்த கல்யாண் ஜுவல்லரில் உள்ள நியூஸு. அதுமாரி கல்யாண் ஜுவல்லரில் ஆல்ரெடி ஒரு ஓனர் வந்து ப்ரமோட்டர் வந்து ப்ளச் பண்ணியிருக்காங்க தெரியும். அந்த ப்ளச் பண்ண இதை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ளச் எடுத்திருக்காங்க. அதே சந்தோஷப்படாங்க. ப்ளச் பண்ணதை எடுத்துகிட்டு HSBCயில் முதல்ல ப்ளச் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அதை எடுத்துகிட்டு கேட்டலிஸ்ட்னு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியில் போய் ப்ளச் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்றும் பண்ணல, அங்கேருந்து தூக்கி இங்கே வச்சுருக்காங்க கூடன்னு. வேறு ஒன்றும் மாற்றி தான் வச்சுருக்காங்க. மற்றபடி ப்ளச்சர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகல. ஒரு ப்ளச்சர் ரிலீஸ் பண்ணி புது ப்ளச்சர் க்ரியேட் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டரு. அவர் பேர் சீதாராமன் கல்யாணராமன் ஏதோ ஒரு பேர். ஸோ இதுதான் இந்த கல்யாண் ஜுவல்லரில் ஒரு நியூஸு. ஏன்னா கல்யாண் ஜுவல்லர் அவங்கள்ட்ட நிறைய பேர்ட்ட இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஐடியா இருக்குது. அதனால தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதான் தமிழ்லையும் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கில்பன் இன்ஜினியரிங் லிமிடெட் ₹415 கரண்ட் பேஸ். 31 கோடி ப்ராஃபிட்டு இயரில். 31 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஆர்டர் கொடுத்தது லேண்ட்ஸ்கை இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட். மார்சன் லிமிடெட் ₹167 கரண்ட் பேஸ். 42 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ஜாக்சன் லிமிடெட், மார்க்சன் ஜாக்சன். விபோர் ஸ்டீல் டியூப்ஸ் லிமிடெட் ₹177 கரண்ட் பேஸ். 7 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பட்டேல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட். அவென்டெல் லிமிடெட் ₹131 கரண்ட் பேஸ். 5 கோடி 81 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர். இது வேறு யாரும் இல்லை, இஸ்ரோ தான். அஜூர் மல்டி ப்ராஜெக்ட் லிமிடெட் ₹52 கரண்ட் பேஸ். 67 கோடியே 16 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. கான்ஃபிடன்ஸ் ஃபியூச்சர்டெக் எனர்ஜெட்டிக் லிமிடெட் கரண்ட் பேஸ் பார்த்தீங்கன்னா 112. எனர்ஜெடெக் லிமிடெட் 36 கோடிக்கான ஆர்டர் கொடுத்தது ஒரு லீடிங் கிளைண்ட்னு சொல்லியிருக்காங்க. அது பேர் சொன்னோம்னா கம்பெனிக்கு நல்லது இல்லை, அதெல்லாம் சொல்லலை. மரைன் எலக்ட்ரிக்கல்ஸ் இந்தியா லிமிடெட் கரண்ட் பேஸ் 209. 16 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ப்ளூ ஸ்டார் லிமிடெட். வேதாவாக் சிஸ்டம் லிமிடெட் ₹66 கரண்ட் பேஸ். 38 கோடிக்கு என்னமோ ஆர்டர் கிடச்சிருக்கு. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்டர். ஆக்சுவலி இது டாலரில் கிடச்சது. நம்ம இந்தியன் ரூபாய்க்கு வந்து 38 கோடின்னு நினைக்கிறேன். கொடுத்த கம்பெனியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா வாயிலே வராது. அதனால் ஏதோ ஒரு ஃபாரின் கம்பெனி கொடுத்துருக்காங்க, நம்ம அதோட முடிச்சிடலாம். மெக்சிகோ கம்பெனின்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எவ்வளோ தான். இந்த காலையில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். அப்போ நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. பட் அதில் வந்து நம்ம எந்த ஒரு சப்போர்ட்டுமே கொடுக்குறதில்ல. அது வந்து ஒன்லி ஃபார் சேனல் சப்போர்ட்டுக்கு தான். ஸோ மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது. சேனலுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றபடி அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. உங்களுக்கு எதுவும் கேள்விகள் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. எனக்கு அதுக்கு பதில் தெரிஞ்சால் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் மெம்பராக இருக்கணும், அதாக இருக்கணும், எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது. அது ஃப்ரீ தான். அது நீங்கள் கமெண்ட் கேட்கலாம். பட் எந்த ஸ்டாக் மேலே போகும், எந்த ஸ்டாக் வாங்கலாம், எந்த ஸ்டாக் நல்ல ஸ்டாக் எப்படி கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏற்கனவே ரொம்ப செபி டைட் பண்ணிட்டு இருக்காங்க. போகிற பார்க்க பார்த்தா வீடியோவே போட முடியாது. அந்தளவுக்கு செபி வந்து ரூல்ஸை டைட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம எந்த ரெக்கமெண்டேஷன் இது வரைக்கும் கொடுத்ததில்லை, கொடுக்க போகிறதும் இல்லை. இருந்தாலும் ஃபியூச்சர்லையும் கொடுக்க போகிறதில்ல. இருந்தாலும் அவங்க என்ன அவங்க சொல்கிற கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கை பற்றியே பேசாதீங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அப்படி எப்படி பண்ண முடியும்னு தெரியல. ஸோ அதனால் எவ்வளோ நாள் சேனல் இருக்குன்னு தெரியாது. ஸோ விருப்பம் இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லைனா ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியாதவங்க கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வீடியோ பார்க்குறது எனக்கு பெரிய சப்போர்ட் தான். அதுக்கு ஒரு பெரிய நன்றி. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களே சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.